மீனா, வெளியே போகணும்னு சொன்னல, கிளம்புறியா? இல்லைங்க, நான் வரல. என்னாச்சு மீனா? உங்க வீட்டில தான் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே. என்னாச்சு? யார் உன்னை மதிக்கல? எங்க வீட்டில பாத்தீங்களா, எல்லாரும் ஆதி ஆதி ஆதி, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. உங்களுக்கு எனக்கும் மதிப்புன்னு எங்க இருக்கு? என்ன பேசுற? பொண்ணு பார்க்க போனது கிருஷ்ணாவுக்கு, பொண்ணு ஆதி. அப்ப அவங்க 2 பேரும் தானே ஹீரோ ஹீரோயின். அப்ப அவங்கள தானே சுத்தி சுத்தி வருவாங்க. என்ன மீனா உன் பிரச்சனை? இல்லைங்க, இந்த வீட்டோட மூத்த மருமக, மூத்த மக நீங்க. நம்ம 2 பேரும் யாரோ மாதிரில நின்னோம். ஏண்டி, உன் பிரச்சனை தான் என்ன? எல்லா வீட்லயும் மூத்த மகனும் மூத்த மருமகளும் என்ன சொல்றாங்களோ அதான் நடக்கும். இந்த வீட்டுல மட்டும்தான் உலக அதிசயமா சின்ன பிள்ளை என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். எங்க வீட்டுல ஆதி என்ன சொல்றாளோ அதுதான் நடக்கும். இங்க இவரு ராஜா, அங்க அந்த மேடம் இளவரசி. ஏண்டி, டைரக்டா சொன்னாதான் எனக்கு ஏதாவது புரியும். இப்படி இன்டைரக்டா சொன்னா எனக்கு எதுவும் புரியாது. இது பாருங்க, என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்க வீட்ல இருந்து சாரிலாம் எடுத்துட்டு வரல. ஆனா ஆதிய பொண்ணு பார்க்க போகும்போது மட்டும் உங்க வீட்ல இருந்து உங்க அம்மா சாரி எடுத்திருக்காங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம எங்க வீட்லயும் கிருஷ்ணாக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, அவங்களும் என்கிட்ட சொல்லல. ஆக மொத்தம் 2 வீட்லயும் எனக்கு சொந்தம் இருந்தும் யாரோ மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தேன். சரி, இது நீ அங்க நேர்லயே கேட்க வேண்டியதானே? என்னை ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க? புடவை எடுத்தது ஏன் சொல்லல? என்னை ஏன் கூட்டிட்டு போலன்னு எங்க அம்மாட்ட உரிமையா கேட்க வேண்டியதானே? ஆமா, நான் கேட்டுட்டா மட்டும் பளிச்சுன்னு உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பதில் சொல்லிடுவாங்க பாருங்க. அவங்க இருக்கிற மிதப்புக்கு கையிலே பிடிக்க முடியல 2 பேரையும். சொல்லு பூரணி, என்ன விஷயமா பேசணும்? எதுக்கு வர சொன்ன? ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். நீ என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன ட்ரை பண்ணுறேன்? நான் ஒன்றும் ட்ரை பண்ணலையே. இங்க பாரு பூரணி, உனக்கும் எனக்கும் கல்யாண பேச்சு எடுத்தாங்க. நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது. எனக்கு ஆதிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதை நீ எவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் நல்லது, ஸ்பெஷலி உனக்கு நல்லது. இது பாரு கிருஷ்ணா, சின்ன பிள்ளையிலேருந்து என்ன உனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை. நான் ஆசைப்பட்டேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் 7 கடல் தாண்டி இருந்தாலும் எனக்காக அதை எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா விஷயத்துலயும் அது பாசிபிள் இல்லை பூரணி. நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதாது, எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். அப்படி இல்லை கிருஷ்ணா, இந்த உலகத்தில் எது நம்மளுக்கு கிடைக்கணும்னு முழு மனசோட ஆசைப்படுறோமோ அது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். நீ ஆதியை விரும்பின, ஆதி ஒன்று விரும்பவே இல்லை. ஆனால் நீ தொடர்ந்து அவளை விரும்பிக்கிட்டே இருந்த. உன்னோட அன்பு அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததில்ல, அதே மாதிரி என்னோட அன்பும் சேர்க்கும். நீ எப்படி உன்னோட காதலுக்காக போராடினியோ அதே மாதிரி நான் என்னோட காதலுக்காக போராடுறேன். உன்னோட கல்யாணத்தோட கடைசி நிமிஷம் வரை இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் போராடிக்கிட்டே இருப்பேன். இதோ பாரு பூரணி, நீ நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் பொறுத்துட்டு இருப்பேன்னு எனக்கே தெரியாது. என் கோபத்தை சீண்டி பார்க்காத. நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நான் உடனே உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நினைச்சியா? இங்க பாரு பூரணி, கடவுளோட சித்தமோ இல்ல என்னோட சித்தமோ எனக்கு அவளுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இனி யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது. இங்க பாரு கிருஷ்ணா, ஆதி கூட தான் உன்னை விரும்பலன்னு சொன்னா, நீ அவளை விட்டுட்டியா? உன்னோட காதலை புரிய வச்சல்ல. உனக்கு உன்னோட காதல் பெருசுங்கிறப்ப எனக்கு என்னோட காதல் பெருசு தானே. பூரணி, நீ இப்படி நடந்துக்கிற பொண்ணு இல்ல. என்னாச்சு உனக்கு? தெரியல, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. பைத்தியக்காரி மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன். என்னை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இங்க பாரு பூரணி, எனக்கு நல்லாவே புரியுது. நானும் உன் இடத்துல ஒரு டைம்ல இருந்திருக்கேன். இதை அக்செப்ட் பண்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உன்னோட காதலோட வலி எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ தான் உன் மனசுக்கு புரிய வைக்கணும். எப்பவுமே ஒரு சைடு இருக்கிற காதல் வெற்றி அடைகிறதே இல்லை. காதல்கிறது 2 பக்கமும் வரணும். உன் மேல எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்துக்காக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்க நான் விரும்பல. உனக்கு புரியும் நினைக்கிறேன். எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நான் முடிவெடுக்கிறது இல்லை. அந்த விஷயம் ஏன் நடக்குது, ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் யோசிப்பேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் நிறைய பொறுத்து போயிட்டு இருக்கேன். சரி கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு பூரணி. இல்லை, நானும் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். என்னையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்ன எப்படி அவளை லவ் பண்ணுற நீ? அவகிட்ட அப்படி என்ன தான் இருக்கு? ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ண? ஏன் அவளை லவ் பண்ணுற? எனக்கு புரியவே இல்லை. இந்த பாரு பூரணி,
காதல்ல மட்டும் இதனாலதான் இவங்களை லவ் பண்றேன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒருத்தவங்களை ஏன் பிடிக்கலன்னு நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். ஆனா இவங்களை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன அவளை தவிர யாராலையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அதே மாதிரி அவளை என்ன தவிர யாராலையும் ராணியாட்டம் வச்சுக்க முடியாது. சும்மா இந்த சப்பக்கட்டுலாம் சொல்லாத. என்ன காரணம்னு சொல்லு. நானே என் மனசை தேத்திக்கணும். இந்த காதல் வழியிலேருந்து வெளியே வரணும்னா என் மனசுக்கு நான் ஏதாவது சொல்லணும்ல. இங்க பாரு பூரணி, நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேரக்டர். தொழிலா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம தான் முதல்ல அப்படிங்கிற எண்ணம் 2 பேருக்கும் உண்டு. 2 பேருக்குமே தோல்வியை தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி நான் 10 வார்த்தை சண்டை போட்டா நீ 100 வார்த்தை சண்டை போடுவ. ஆனா ஆதி அப்படி இல்லை. நடிக்காத கிருஷ்ணா. சொல்லணுங்கிறதுக்காக ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. அவ உன்னை எப்படியெல்லாம் திட்டுனான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட கூட அவ திட்டியிருக்கா. ஏதோ அவ ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி, நீ என்ன பேசினானா அவெல்லாம் கேட்டுட்டு போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு சொல்றேன் கேளு பூரணி. அவகிட்ட நான் எப்ப ப்ரப்போஸ் பண்ணணும் அப்ப வேந்து அவளுக்கும் என்ன பிடிச்சது. அவ வாய் வேண்டான்னு சொல்லுச்சு. ஆனா அவ கண்ணு, அவன் நடத்த ஒவ்வொரு நேரமும் என்ன நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தா. நான் வருவனான்னு பாத்துக்கிட்டு இருந்தா. அவ வாய் பேசினதை விட கண் பேசினது அதிகம். இதெல்லாம் நான் உனக்கு சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு புரியாது. இன்னொன்னு நான் சொல்ல சொல்ல உனக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப என்ன சொல்ல வர? நீ கத்துனா அவ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவான்னு சொல்ல வரியா? இங்க பாரு பூரணி, புருஷன் கத்துனா பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்ற அந்த கீழ்த்தனமான ஆம்பளை நான் இல்லை. ஆனா நான் என்ன கத்துனாலும் எப்ப அமைதியா இருக்கணும், எப்ப திருப்பி கத்தணும், எப்ப வாங்குறடியே திருப்பி கொடுக்கணும்னு என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். அவகிட்ட மட்டும்தான் என் மனசு பூனைக்குட்டியாட்டம் அடங்கிட்டு போகுது. ஒரு ஃபேமிலின்னு வரப்ப நீயா நானானு காம்படிஷன்ல நின்னா குடும்பம் அழிஞ்சு போயிடாதா? அவகிட்ட எனக்கு எந்த ஈகோவும் இல்லை. என்கிட்ட அவளுக்கும் எந்த ஈகோவும் இல்லை. இந்த மாதிரி உறவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு நல்ல உறவு உனக்கும் கிடைக்கும் பூரணி. உனக்கான ஒருத்தன் வருவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இல்ல கிருஷ்ணா, அது அவ என்னை விட. ஃபர்ஸ்ட் பூரணி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. என்னோட ஆதி கூட யாரையும் நான் கம்பேர் பண்ண விரும்பவும் இல்லை. நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு என்னோட ஃப்ரெண்டா வரலாம். இந்த பேச்சை இதோட விட்டுறலாம். நீ எல்லாத்தையும் மறந்துடு. இது சம்பந்தமா நீ என்கிட்ட பேசவே கூடாது. வாழ்க்கை எல்லா காயத்துக்கும் மருந்து கொடுக்கும். காலம்தான் மருந்து. கொஞ்ச நாள் பொறு, எல்லா காயமும் ஆறி போயிடும். எல்லாத்தையும் நீ ஏன் மறந்துடுவ. அப்புறம் திரும்பி பாக்குறப்ப நீ ஏன் சிரிப்ப, நம்மளா இப்படியெல்லாம் பேசணும்னு. இதோ பாரு பூரணி, இவ்வளவு நேரம் உன் ஃப்ரெண்டா நான் பேசினேன். இப்ப ஆதியோட புருஷனா பேசுறேன். இதுக்கப்புறம் எங்க கல்யாணத்தை நிறுத்துறதோ இல்ல ஆதிக்கு இடைஞ்சல் கொடுக்கறதோ இந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம் கூட உன் மனசுல வரக்கூடாது. என்னோட ஆதிக்கு சின்ன கஷ்டம் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. எப்பவுமே காதலுக்கு விட்டு கொடுத்துதான் பழக்கம். காதல் நல்லதுதான் செய்யும், யாருக்கும் கெட்டது செய்யாது. நீ என் மேல வச்சிருக்க காதல் இல்ல வச்சிருந்த காதல் உண்மைனா கொஞ்ச நாள் பொறு. உன் லைஃப்க்கு உனக்கான ஒருத்த வருவான். எங்களை வாழ விடு. தேவையில்லாம ஆதியை நோண்டுற இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நீ என்னோட உண்மையான முகத்தை பார்க்க வேண்டி வரும். எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ என்ன வேணா சொல்லு கிருஷ்ணா. எனக்கு நீ வேணும். உன்னை நான் அடைஞ்சே தீருவேன். அதுக்காக எந்த எல்லைக்கும் நான் போவேன். என்னடா ரவி, இன்னைக்கு ஆபீஸ் போலையா? ஆமா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க்கு கம்மி. நாளைக்கு போனா போதும். ஏனுங்க, பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. கல்யாண வேலை எந்த வேலையும் பார்த்த மாதிரி இல்ல. ஏன் முத்து, என்ன வேலை பார்க்கணும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? என்ன வேலை பார்க்கணும்னு? பத்திரிக்கை அடிக்கணும், ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும், அதுக்கப்புறம் அது என்ன அத்தை ஏதோ வாங்குவாங்களே, மஞ்சள் வாங்குவாங்கல்ல, அதுக்கு நாள் குறிக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. ஆமாடா கண்ணா, நம்ம வீட்டில் தானே தாலி செஞ்சு கொடுக்கணும். ஆனா அம்மா, அவர் ஏற்கனவே தாலி கட்டியிருக்காரே. ஏண்டி, அது நீங்களா கட்டிக்கிட்டது. நம்ம முறையில பொண்ணு வீட்டுல இருந்து தான் தாலி எடுத்து கொடுக்கணும். சரி ஆதி, இப்போதைக்கு அண்ணன் போட்டுதான் போட்டுக்கோ. கல்யாணத்துக்கு நம்ம எடுப்போம்ல, அதை போட்டுக்கோ. இல்ல அண்ணி, நான் அவர் போட்டது தான் போட்டுப்பேன். அதை நான் கலட்ட மாட்டேன். அப்ப என்ன பண்றது? அப்ப எங்க அண்ணன் தாலி கட்டுறேன்னு எதை கட்டுவான்? ஒன்று பண்ணலாமாடா, நம்ம தாலி கொடி எடுத்து கொடுத்துடலாமா? தாலி மாப்பிள்ளை போட்டிருக்காருல, கல்யாணத்துக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தாலி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து தாலி செயினில் கோத்துக்கிடுவோம். ஒரு மஞ்சளை கட்டி மாப்பிள்ளையே பொண்ணு கழுத்துல கட்ட சொல்லிடுவோம். ஆமாம்மா, அதுதான் சரியா இருக்கும். ஏனுங்க, நம்ம ட்ரெஸ் எடுக்க எப்போ போறோம்? என்ன முத்து, ட்ரெஸ் எடுக்கிறது பெரிய கவலையா? போனோன்னா இந்த கடைக்கு 1000 கடை. ஏதாவது ஒரு கடைக்குள்ள போய் ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்து எடுத்துட்டு வர வேண்டியதுதான். என்னடா இப்படி பேசுற? ட்ரெஸ் எடுக்கிறதுல உனக்கு சாதாரணமா? 2-3 நாள் ஆகும். அது எத்தனை கடை ஏறி இறங்க போறோமோ. நீ என்னடானா அசால்ட்டா நேரா போக போறோம், எடுக்க போறோம், தூக்க போறோம், வர போறோங்க. இருக்கிறதுலே கஷ்டமான வேலை கல்யாண ஜோலி எடுக்கிறது தான். அப்படியாம்மா?
எங்க கல்யாணத்துக்குலாம் அப்படி நடக்கல. நல்லா சொன்னீங்க. நம்ம கல்யாணத்துக்கு 11 கடை ஏறி இறங்கி இருக்கோம். ஏனுங்க உட்காருங்க, ஏன் பயந்து எஞ்சி நிக்கிறீங்க? நீங்க ஒன்றும் நாங்க போற கடைக்கெல்லாம் வர வேண்டாம். பணத்தை மட்டும் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. பொண்ணுக்கு ஜவுளி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தாராளமா போலாம். எங்களுக்கான ஜவுளியெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். அது நம்ம அப்படி சொல்லிட்டேன். அவன் கூட இருப்பான். உங்க மாமாவும் லீவு கிடைக்கலங்காரு. பின்ன இவனு வரலன்னா நம்ம பொம்பளையாளுக்கு ஒத்தியில போக முடியுமா? சரிங்க, அப்ப நீங்களும் வாங்க. உங்க தலைவிதியை யாரால மாத்த முடியும்? கண்ணா, அப்பா பணம் அனுப்புனாரா? பணம்லாம் என்கிட்டயே இருக்குமா. அப்பா அனுப்பணும்னு என்ன இருக்கு? என் தங்கச்சி கல்யாணம் நான் செய்ய மாட்டேனா? சரிம்மா, நம்ம எத்தனை சேலை எடுக்கணும்? நம்ம வழியிலனா பொண்ணுக்கு ஒரு சடங்கு சேலை எடுக்கணும். அதுக்கப்புறம் கல்யாண சேலை. இப்போ எல்லாம் ரிசப்ஷன் வைக்கிறாங்கல்ல, ரிசப்ஷனுக்கு ஒரு சேலை எடுக்கணும். 3 சேலை பொண்ணுக்கு எடுக்கணும். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது நம்ம முறை கிடையாது. இருந்தாலும் நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாம். அத்தை, அப்ப எனக்கு மீனா அன்னைக்கலாம் எல்லாருக்கும் ட்ரெஸ் உண்டுமா. நான் பொண்ணோட ட்ரெஸ் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உனக்கு, மீனாக்கு, அப்புறம் மூத்த மருமகனுக்கு, சின்ன மருமகனுக்கு, உன் புருஷனுக்கு, உங்க மாமாக்கு, அப்புறம் உங்க அம்மா அப்பாக்கு, தாத்தாக்குன்னு நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம எடுத்து கொடுக்கணும். ஆமா, விலை எவ்வளவு வரும்? அது தெரியலடா எவ்வளவு வரும்னு. ஆனா பொண்ணோட சேலை 50,000 குறைஞ்சு நம்ம எடுக்க முடியாது. என்னம்மா 50,000 சொல்றீங்க? ஆமாடா, அதுக்கு குறைஞ்சி எடுத்தா அவங்க பெரிய பணக்காரங்க, எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க. யோசிச்சு பாரு, நகை, பணம், காடு, கரை, சொத்துன்னு எதுவுமே வேண்டான்ட்டாங்க. அப்ப செய்யறத நம்ம நல்லா செய்யணும்ல தம்பி. 50,000 குறைஞ்சலாம் கஷ்டம் தம்பி. ஆமாங்க, எங்க வீட்டு விசேஷத்துக்குலாம் 2 லட்ச ரூபாய் குறைஞ்சு புடவை எடுக்க மாட்டாங்க. அம்மா, 2,000 எடுத்தாலும் 2 லட்சத்துக்கு எடுத்தாலும் ஒரு 2 மணி நேரத்துல பொம்பளைங்க கெட்ட போறாங்க. மறுபடியும் ஒரு நைட் ட்ரெஸ் வந்து என் பொண்டாட்டி போட்டுருக்கா பாரு, ஊதா கலர் ரிப்பன்னு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ் தான் மாத்தி மாத்தி போட போறாங்க. அதுக்கு எதுக்குமா லட்சக்கணக்கில் ட்ரெஸ் எடுக்கணும்? எங்க அண்ணன் இருக்கும்போது இப்படி பேசிடாதீங்க, அவனுக்கு பயங்கர கோவம் வரும். இப்ப நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க அண்ணன் முன்னாடி யார் பேசுவா? மனுஷன் பேச முடியுமா? என்னங்க? ஐயோ, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டமே. ஏமா, நான் ஒன்னும் சொல்லலம்மா. உங்க அண்ணங்க 2 பேரும் நல்லவனுங்க, வல்லவனுங்க, நாளும் தெரிஞ்சவனுங்க. அவங்க முன்னாடி நம்ம எதுவும் பேச முடியுமான்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதானே பார்த்தேன். ஏமா பாருமா எப்படி மிரட்டுறான்னு. ஆமா, அவ அண்ணனை பத்தி சொன்னா அவளுக்கும் வராதா? அவளே இன்னும் அண்ணனுங்கன்னு உரிமையில பேசினா கூட தங்கச்சி புருஷங்க நீ பேசக்கூடாது, நீ தான் சொல்லணும். சரி, ரைட்டு. எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டாவ. நம்ம பேச்ச இதோட விட்டுருவோம், இல்லைன்னா நம்மள வச்சு செஞ்சிருவாவ. ஆதி, நீயுமா சிரிக்கிற? நீயாவது சொல்றியா என் அண்ணன் இப்படி எல்லாம் பேசாதீங்க, நீ முறைக்காதீங்க நீனு? அண்ணன், அண்ணி பதில் சொல்லிட்டாங்க, இல்லைன்னா நான் பதில் சொல்லியிருப்பேன். என் புருஷனை பத்தி நீங்க எப்படி இப்படி பேசலாம்? சரி சரி சரி, வர வர இது ரவி குடும்பம் மாதிரி இல்ல, சக்கரவர்த்தி குடும்பமா இல்ல மாறி போச்சு. ஆமாடா, நீ எதுக்கு சின்ன மருமனை பத்தி பேசுற? இப்ப ட்ரெஸ் எடுக்க போகணுமா வேண்டாமா? சரிம்மா, சரி சரிங்க மேடம், முத்து மேடம், உங்க சமந்திக்கு 50,000 குறைஞ்சு சேலை எடுக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 1 லட்சமா 1.5 லட்சமா? என்னங்க, எனக்கு அந்த அளவுக்குல வேணாம். எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு போதும். 10,000 போதுமா? 10,000 எனக்கு அதிகம். சொன்ன என்ன வச்சு செஞ்சிருவா. சரிம்மா. அடுத்து அம்மா, மீனாக்கு, உனக்கு, அத்தைக்கு எல்லாருக்கும்? இங்க பாரு ரவி, கொஞ்சம் செலவை பார்க்காம ஆதிக்கு எடுத்த மாதிரி அதே டிசைனு அதே விலையில மீனாக்கு முத்துக்கு எடுத்துரு. 3 சேலை ஒன்று போல இருக்கட்டும். அப்புறம் உன் மாமியாருக்கும் நல்ல விலை கொடுத்த சேலையை எடுத்து கொடுத்துரு. அம்மாவுக்கு பரவாயில்ல, சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை 2 பேருக்கும் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. உனக்கும் நல்ல காஸ்ட்லியாக எடுத்துக்கோ. ஏன்னா சக்கரவர்த்தி வீட்டு மருமகன்னு நீ ஒருத்தன் தானே இருக்க. உன்னையும் வர்றவங்க பார்ப்பாங்கல்லப்பா. நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டும்பா. கடவுள் புரியல, இப்போ நம்ம நல்லா தானே இருக்கோம். சரிம்மா, அப்ப இன்னைக்கே ட்ரெஸ் எடுத்து வந்துடலாமா? ஏனுங்க, இன்னைக்கு என்ன எப்படி? நல்லா பார்க்க வேண்டாமா? ஆமாடா, நல்லா பார்க்கணும்ல. என்ன ஆதிமா, எதுவும் பேசாம இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, நீ சொல்றதுல பார்த்தா நிறைய செலவாகும் போல இருக்கு. பணத்துக்கு என்னென்ன பண்ண போற? இங்க பாரு ஆதி, நீ கல்யாண பொண்ணு. உனக்கு நான் ட்ரெஸ் எடுக்க கூட்டு போறேன். ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்னு மட்டும் நீ பாரு, மத்ததெல்லாம் அண்ணன் பாத்துக்கிற. இதெல்லாம் என் கடமைம்மா. ஏனுங்க, ஆதி சொல்றது உண்மைதான். ஒன்று பண்ணலாம். பொண்ணுக்கு மட்டும் ஒரு 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு எனக்கும் மீனா அன்னைக்கும் ஒரு 20,000 25,000 ரூபாயில ஏதாவது 2 புடவை எடுத்துக்கலாம். அப்போ 50,000 ரூபாய் குறையுங்க. ஒரு நாளைக்கு கட்டுற சிலைக்கு எதுக்குங்க அப்படி செலவு பண்ணிக்கிட்டு? இப்பெல்லாம் டூப்ளிகேட் சாரி நிறைய வந்திருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு சேலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சேலை 10,000 ரூபாய்க்கு கிடைக்கி. ரொம்பலாம் வித்தியாசம் தெரியாதுங்க.
அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல ஒரு மென்டாலிட்டி இருக்கு. என்னன்னா பணக்காரங்களா இருந்தாங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு சேலை கட்டினா கூட இது டிசைனர் சாரி போல 10,000 இருக்குமோ 20,000 இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது கஷ்டப்பட்டவங்க சாரி கட்டினா ரொம்ப காஸ்ட்லியான சாரி கட்டினா கூட இது என்ன இருந்துட போகுது ஒரு 500 400ன்னு சொல்லுவாங்க. அதனால பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு இல்லாம நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஆதி அப்படி பாத்துக்கலாமா? உனக்கு ஒரு 50 ரூபாய் கிட்ட எடுத்துட்டு மீனாக்கும் முத்துக்கு ஒரு 25 ரூபாய் எடுத்துக்கிடுவோமா? அண்ணா அக்கா ஏதோ நினைச்சுக்க போறா. அவ என்னமா நினைப்பா? அவ ஒன்றும் நினைக்க மாட்டா. இல்லம்மா, அக்கா கல்யாணத்துக்கு புடவை எடுக்கல. அவங்க மாமியார் எல்லாத்தையும் நாங்கள் தான் எடுப்போம், எங்கள் இஷ்டப்படி தான் செய்வோம், எல்லாமே எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு எல்லாமே அவங்க தான் எடுத்தாங்க. நீங்கள் அக்காக்குன்னு செய்ய போகிறது, அதனால அவளுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி எடுங்கம்மா. எனக்கு 50 ரூபாய்க்கு எடுக்கணும்னு இல்லை, எனக்கும் அதே 25 ரூபாய் எடுங்க போதும்மா. என்னை பொறுத்த வரைக்கும் 25,000ங்கிறதே ரொம்ப அதிகம்மா. இங்கே பாருமா, நான் எப்படியோ அந்த மாதிரி தான் மீனாவும். அவளும் உன் மேலே பாசமாக இருப்பா. நான் அவகிட்ட சொன்னா கூட எதுக்குமா இவ்வளோ காஸ்ட்லியாக எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பா. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த காசு பணம் டென்ஷனு இதெல்லாம் நீ விட்டுரு. இன்னும் ஒரு வாரம் நம்ம வீட்டில் இருப்பியா? அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் வந்தனா அம்மம்மா என் மாமியார் திடுவாங்க, எங்கள் தாத்தா திடுவாங்க, என் புருஷன் திடுவாங்கன்னு உடனே கிளம்பிடுவேன். இங்கே தங்கவே மாட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, சந்தோஷமா இருமா. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வாரத்தை நீ அடிக்கடி யோசிச்சு பார்ப்ப. அத்தை புடவை எடுக்க வேற யாரையும் கூட்டிட்டு போகணுமா? சிவகாமியத்தை சுப்பம்மா பாட்டி வேற யாரையாவது? முத்து அவங்கெல்லாம் எதுக்கு? நம்ம மட்டும் போனா போதும். ஏங்க இல்லைங்க, நிறைய பேர் போனாதான் புடவை செலக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். நாங்க 3 பேர் மட்டும் போய் எப்படி செலக்ட் பண்றது? நீ கரெக்டாக தான் சொல்ற முத்து. நம்ம 3 பேர் மட்டும் போக போறதில்ல. உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. உங்க அம்மா அப்புறம் நம்ம மீனா வர வேண்டாமா? அவங்கள விட்டுட்டு எப்படி போறது? அப்புறம் சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை எல்லாரும் வந்தா தானே அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தாத்தா இருக்காக, பெரியவங்க வச்சுட்டு நம்ம போக முடியாதுல்லம்மா. அப்படியே எங்க அண்ணன் வீட்டுக்கும் ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுதேன், எங்க அண்ணனும் மைனியும் வருவாங்க. ஆமா, அத்தை வந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையை பண்ணுவாங்க. கண்ணா, நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும்டா. நான் போய் சேர்ந்துட்டேன்னா உங்களுக்கு யார் கூட விருப்பமோ அவங்க கூட பேசுங்க, யார் கூட இருப்பானுமோ அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கோங்கப்பா. என் கூட பிறந்த பிறப்பு எதுலேயுமே என்னால் அவனையும் பொண்டாட்டியும் ஒதுக்க முடியாதுப்பா. அம்மா, அவங்க உங்களை எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. மறுபடியும் ஏமா கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க? அது உனக்கு புரியாதுமா. நீ உன் மாமியார் வீட்டில் போய் வாழ்வல்ல, வயசு ஆக ஆக பிறந்த வீட்டு மனுஷங்களை தேடும் தங்கம். அது மட்டும் இல்லாமல் என்னதான் சண்டை சச்சரவணி இருந்தாலும் 4 உறவுகளோடு இருக்கும்போது தான் நம்மளுக்கு பலமும் மதிப்பும். அத்தை என்ன கேட்டா அந்த 4 உறவும் உண்மையா இருக்கணும்ல அத்தை? முத்து, இந்த உலகத்துல யாருக்குமே ரொம்ப உண்மையா இருக்க முடியாதுமா. நம்மளே நம்மளுக்கு முதல்ல உண்மையா இருப்போமா? நம்ம ஒன்று நினைப்போம், செய்யறது ஒன்றா இருக்கும். புருஷன் முன்னாடி கடையில அந்த உண்மை வேற. ஒழுக்கங்கிறத பற்றி நான் பேசல. சின்ன சின்ன விஷயத்துலையும் ஒருத்தர் ஆசைப்படுற மாதிரி இன்னொருத்தர் பண்ண முடியாது. மனுஷங்கிறதே தனித்தனி உணர்ச்சியோட எண்ணங்களோட இருக்கிறவன் தான். இதெல்லாம் மறந்து ஒத்துமையாக வாழ்றது தான் நம்ம சக்தியும் நம்ம திறமையும் இருக்குது. இந்த ஒரு கல்யாணம்மா, அதுக்கப்புறம் பாரு, மீனா வீட்லையோ ஆதி வீட்லையோ ஃபங்க்ஷன் வந்ததுன்னா தாய் மாமான்னு ரவி தான் போய் நிற்க போகிறான். எங்கள் அண்ணனுக்கு என்ன வேலை? நானும் செவனே அப்பா முருகா பரமசிவா அப்படின்னு ஒரு சாமி புத்தகத்தை தூக்கிட்டு ஹாலில் உட்காந்து ஹர ஹர மகாதேவா அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். நீ குடும்பத்தை எடுத்து நடத்த போற. அடுத்து எல்லா பொறுப்பும் உன்னோடது தான். இந்த ஒரு காரியம் மட்டும் நான் கூப்பிட்டுக்கிறேம்மா. அத்தை என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேட்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் அண்ணன் தங்கச்சிங்கிறது சாப்பிட்ற வரைக்கும் மாறாது அத்தை. செத்ததுக்கு அப்புறமும் மாறாது. நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க. அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு ஜவுளி எடுக்க போகிறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுதியா? சரிங்க அத்தை. ஹலோ அம்மா, நான் முத்து பேசுகிறேம்மா. சொல்லு முத்து, எப்படி இருக்க? அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சொல்லு முத்து, என்னடா காலையிலே கூப்பிட்டுருக்க? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு அவருக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாளும் நல்லா இருக்கான். அதான் ஜவுளி எடுக்க போகலாமான்னு அத்தை ஃபோன் போட சொன்னாங்க. நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் எட்டு வந்துடலாம்மா. நாங்கள் தனியாக எப்படி போகிறது? அதான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட சொன்னாங்க. அதான் ஃபோனை போட்டேன். அப்படியாம்மா, மாப்பிள்ளைக்கு நீ ஃப்ரீயா? சரி, அதை நானும் யோசித்தேன், புடவை எடுக்க என்னைக்கு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. சரி, நீங்கள் ட்ரெஸ்லாம் எங்கே எடுப்பாங்க அவங்க வீட்டில்? போன தடவை நம்ம தான் எல்லாம் பார்த்துக்கிட்டோம், அதனால் நம்ம ஃபேவரட்டான கடையிலே போய் எடுத்தோம். இந்த தடவை அவங்க எங்கேயும் எடுக்கணும்னு ஆசை வச்சுருக்காவளா? அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாரும் போகிறோம், நம்மளுக்கு பிடிச்ச சரியாக பார்க்குறோம், பிடிக்கலையா அடுத்த கடைக்கு போகிறோம். இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு கடையாக சுற்றி பெஸ்ட்டாக சூப்பராக நம்ம என்ன சொல்கிறது ஸ்டைலிஷாக புடவை எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிம்மா. அம்மா
அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமான்னு அத்தை கேட்க சொல்றாங்க. இல்லம்மா, அவங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தானே தெரியும். அவங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி எடுக்கணும்னு தோணுதோ அப்படி எடுத்துக்கட்டும்மா. அம்மா, அப்புறம் தாத்தாட்டையும் சொல்லுங்க, எல்லாரும் வரணும். ஏன்னா அத்தை எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு மொத்தம் தேவையில்லாத செலவு? பொண்ணுக்கு மட்டும் எடுத்தா போதும். சரி, மாப்பிள்ளைக்கு எடுக்கணுங்கிறாங்க, அப்ப ஆதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் மட்டும் எடுக்க சொல்லுங்க. அது எப்படிம்மா, நாங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோமா? என் லாஸ்ட் சம்மந்தி கல்யாணம், நாங்க சிறப்பா செய்ய வேண்டாமா? எல்லாருக்கும் கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்து தருவோம். நீங்க எல்லாரும் வாங்க. அப்படியா? அப்ப இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்த போறது ஏன் மகளா? ஆமா, நான் தானே இந்த வீட்டு மருமக. அப்ப அத்தைக்கு அப்புறம் நான் தானே எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும். அதான் எங்க அத்தை எல்லா பொறுப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. முத்து, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குமா? நீ எவ்வளவு பொறுப்பா இருக்கிற. அம்மா, எதுக்கெல்லாம் புடவை எடுக்கணும்? அத்தை சொன்னாங்க சடங்கு, கல்யாணம், ரிசப்ஷன்னு 3 புடவை எடுக்கணும்னாங்க. அப்படிதானம்மா? வேற எதுவும் இருக்கா? இது தவிர நிச்சயதார்த்தத்துக்கு எடுக்கணும் முத்து. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு கோயிலுக்கு போற அன்னைக்கு கட்டுறதுக்கு ஒரு புடவை எடுக்கணும். அப்புறம் பரிசு புடவை, இந்த 3யுமே நாங்கள் எடுத்துடுறோம்மா. நிச்சயதார்த்தத்துக்கு பரிசு புடவை, கோயிலுக்கு போகிறதுக்கு புடவை, அப்புறம் மறு வீட்டுக்கு கட்டுறதுக்குன்னு புடவைன்னு இதெல்லாம் நாங்கள் எடுத்துடுறோம். ஆல்ரெடி பரிசு புடவையும் நிச்சயதார்த்த புடவையும் நாங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் வேணா ஒரு புடவை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிச்சயதார்த்தம் வைக்கும்போது எல்லாரும் வந்து முறைகளை செய்ய வருவாங்க இல்லையா? அப்போ ஃபோட்டோ வீடியோலாம் எடுப்பாங்க. அப்போ பொண்ணு புது புடவை கட்டியிருந்தா நல்லாயிருக்கும். அதனால இன்னொரு புடவை சேர்த்து எடுத்துக்க சொல்லு. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேணாம்மா. ஒரு 20-30 எடுத்துக்கிட்டு சொல்லு போதும். அதுக்கு மேலேனா ரொம்ப கஷ்டம். ஒரு 1/2 மணி நேரம் கட்டுவாளா? அதுக்கு எதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்துக்கிட்டு? என்னது, 20-30க்கு போதுமா? என்னாச்சு முத்து? ஒன்றும் இல்லைம்மா, எடுத்துடலான்னு சொன்னேன். சரிம்மா, நீங்கள் எல்லாரும் கிளம்பி வந்துடுறீங்களா? இங்கே வந்து எல்லாரும் மொத்தமாக போவோமா, கடைக்கு வந்துடுறீங்களா? இந்த பாரு முத்து, நீ திடீர்னு இப்போதான் சொல்லியிருக்க. இன்னும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு போகணும்னு வச்சுக்கோ, மத்தியானம் 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ புடவை எடுக்கிறது சொல்லு? நீ சொல்கிறது நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த புடவை கணக்குக்கே 1 வாரம் ட்ரெஸ் எடுக்கணும். அதனால் நாங்கள் நேராக கடைக்கே வந்துடுறோம். சரிங்கம்மா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிடா, வச்சிடப்ப. என்னாச்சுமா, முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சு? என்ன சொன்னாங்க சம்மந்தி? அத்தை, அம்மா என்னடானா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு கட்டுறதுக்கு ஒரு புடவை எடுக்கணுங்கிறாங்க. சரிம்மா, எடுத்துருவோம், அவ்வளவுதானே. இல்ல அத்தை. என்ன முத்து, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? இல்லைங்க, நிச்சயதார்த்தத்துக்கு தானே 1/2 மணி நேரம் தான் கேட்ட போறா. அதனால ரொம்ப காஸ்ட்லியே வேண்டாம், ஒரு 20,000-இருந்து 30,000 ரூபாய்க்குள்ள வர மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அண்ணி, உங்க வீட்டில் ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் நிச்சயதார்த்தத்துக்கு 20-30 ரூபாய் சேலை எடுக்க சொல்கிறாங்கன்னா அப்போ கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா எவ்வளோ எதிர்பார்ப்பாங்க? ஆமா முத்து, எப்படியும் 2 லட்சம் 3 லட்சம்னு எதிர்பார்ப்பாங்களோ? ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது.